ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டு பிளானுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நம்மளோட வீட்டு பிளான் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த செலவு வந்து நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க. அதாவது பூமி பூஜை போட்டத்துலேருந்து பேஸ்மெண்ட்டை பண்ணின வரைக்கும் அதுக்கு என்னென்ன செலவு பண்ணணும், மெட்டீரியல் என்ன, லேபர் காஸ்ட் என்ன, கம்பியோடது எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. ஒரு தொகுப்பாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூமி பூஜை போட்டபோது பார்த்தோமா, ஐயருக்கு வந்து 2000 ரூபாங்க. அப்புறம் இந்த 5 பஞ்ச லோகம் இந்த பூமி பூஜை செலவுக்கானது ஒரு 5000 ரூபாங்க. மொத்தம் 7000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா, காலம் மார்க்கிங், அப்புறமேலு எஸ்கவேஷனுங்க, அதாவது குழி எடுக்கிற இல்லைங்களா, காலத்துக்கான குழி எடுத்தது. அந்த செலவு என்னென்னு பார்த்தோமா, ஜேசிபிக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஆச்சுங்க. அப்புறம் டிராக்டரை வச்சுக்கிட்டோம். ஒரு டிராக்டர் வந்து ஒரு லோடுக்கு 100 ரூபா வாங்கினாங்க, அதாவது எடுத்து கொண்டு போய் பக்கத்துலேயே கொட்டுறதுக்கு. அப்போ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேசிபி எடுத்தது மட்டுமே வச்சு நம்ம பண்ண முடியாது. மேனுவலாக நம்ம லெவலிங் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆச்சுங்க செலவு. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஜேசிபி மட்டும் பத்தாது, இன்னும் 2 ஆள் மேனுவலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனோட செலவு என்னன்னு பார்த்தோமா, லேபருக்கு 2000 ரூபாய், அப்புறம் ஜேசிபி டிராக்டருக்குன்னு பார்த்தோமா மொத்தமாக 9600 ரூபாய் ப்ளஸ் 2000 11600 ரூபாய் ஆகுதுங்க. அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா, பிசிசி போடணும். அதாவது நம்ம லெவல் பண்ணின காலம் குழிக்கு வந்து பிசிசி போடணுங்க. பிசிசி போடணும், கீழே 1 ஜல்லி போட்டுவிட்டு மேலே வந்து ரப்பு கலவை போட்டு நம்ம கூட்டி விட்டுவோம். விளக்கு மாத்தில் போட்டு கூட்டி விட்டுருவாங்க, சின்ன கொஞ்சமாக தண்ணி தெளித்து. அதுக்கப்புறமேலு பார்த்தோமா காலம் மார்க்கிங் பண்ணுவாங்க. காலம் மார்க் பண்ணின உடனே நமக்கு இந்த மேட் கட்டி போடுவாங்க. கீழே ஃபுட்டிங்க்கு இந்த மேட் கட்டி போடுவாங்க. 6 இன்ச்சுக்கு வச்சுட்டு, அதாவது நமக்கு 4x4 ஹரிசாண்டலாக பார்த்தாலும் வெர்டிகலாக பார்த்தாலும் 4x4 இருக்குங்க. அதாவது கேப் இருக்கும், அது ஸ்பேஸிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு 4x4 ஃபுட்டிங்கோட மேட்டோட சைஸு 4x4 5x5, அதாவது 2 வகையாக இருந்துச்சுங்க இந்த நம்மளோட மேட்டு. நாம் வாங்கின கம்பெனி பார்த்தோம்னா ஜேஎஸ்டபிள்யூங்க. எல்லாத்துக்கும் அதாவது ஃபுட்டிங்க்கு, பீமுக்கு, ரூப்புக்கு, லிண்டலுக்கு எல்லாத்துக்குமே ஜேஎஸ்டபிள்யூ வாங்கியிருக்கோம். அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தோமா 1.25 டன்னுங்க, 1,15,400 ரூபாய் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்தோம்னா, தண்ணி தொட்டி அப்புறம் செப்டிக் டேங்கு. தண்ணி தொட்டிக்கு வந்து செங்கல் வாங்கினோம். செங்கல் வந்து 6000 கல், அதாவது 2000 கல் வந்து தண்ணி தொட்டிக்காகவும் 4000 கல் பேஸ்மெண்ட்டுக்காகவும் வாங்கினோம். இந்த ஃப்ளையாஸ் கல் வந்து நம்ம செப்டிக் டேங்க்காக வாங்கிட்டோங்க. இந்த ரெட் பிரிக் செங்கல் வந்து நமக்கு 8 ரூபா 40 காசு வந்துச்சு. ஃப்ளையர்ஸ் வந்து 5 ரூபா 60 காசு வந்துச்சுங்க. அப்புறம் தண்ணி தொட்டி பூசுறதுக்கு ஆற்று மணல் வாங்கிட்டேங்க. ஒரு யூனிட் 12,000 ரூபாய் ஆச்சுங்க. அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா, காலம் நிறுத்துறதுங்க. அதாவது நம்ம ஃபுட்டிங்கில் நம்ம மேட்டு போட்டு வச்சுருந்துருப்போம். அந்த மேட்டுக்கு அப்புறமேலு நம்ம காலத்தை நிறுத்தணுங்க. மேட்டு ஆல்ரெடி போட்டிருப்போம், ஃபுட்டிங் பிசிசி போட்டிருப்போம், மேட்டு இருக்கும். அதுக்கப்புறமேலு நம்ம காலத்தை நிறுத்தணும். கால் நிறுத்தினதுக்கு அப்புறமேலு தான் நமக்கு ஃபுட்டிங் காங்க்ரீட் போடணுங்க. ஃபுட்டிங் காங்க்ரீட் வந்து இந்தாண்ட வேலை நடந்துகிட்டே இருக்கும். சைடு பை சைடாக நாம் செப்டிக் டேங்கும் அப்புறம் நம்ம தண்ணி தொட்டியும் வேலை செய்ய சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டிங் தனி சென்ட்ரிங் பண்ணுவாங்க, சென்ட்ரிங் கார் பண்ணுவாங்க. தண்ணி தொட்டியும் செப்டிக் டேங்கும் சிவில் ஒர்க்கர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பேரலாக ஒர்க் நடந்துகிட்டே இருக்கலாம். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் காங்க்ரீட்டுக்கான வேலையை பார்க்கணும். காங்க்ரீட் என்ன செய்யணும்னா, பாண்டிங் வாங்கணும். அதாவது காங்க்ரீட் போடும்போது நம்ம காங்க்ரீட் பாண்ட் கண்டிப்பாக கலக்கணுங்க. காங்க்ரீட் பாண்டு என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், எங்கள் அல்ட்ராடெக்லேயே காங்க்ரீட் பாண்ட் இருக்குது. அப்புறம் அது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க என்ன பாண்டு போடலான்னு சொல்லிட்டு. அதாவது காங்க்ரீட்டை வந்து நல்லா பிடிமானமாக இருக்கிறதுக்கு ஸ்டீல் அண்ட் ட்ரை நம்ம போட்டிருக்கோம். அல்ட்ராடெக் இது வாங்கி போட்டிருக்கோம். டிராக்டர் ஃபிக்ஸிட் நிறைய இருக்குங்க. எந்த கம்பெனி உங்களுக்கு சஜஸ்ட் உங்கள் இன்ஜினியர் பண்ணுறாரோ அதை பார்த்து வாங்கி போட்டுக்கலாம். கண்டிப்பாக காங்க்ரீட் பாண்டிங் போடுங்க. காங்க்ரீட் பாண்டிங் போட்டதுக்கு அப்புறமேல அது வந்து 20 ml போடணும். ஒரு மூட்டைக்கு 20 ml போடணுங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றில் 50 லிட்டர் கலக்கலன்னு சொல்லுவாங்க 1 லிட்டருக்கு. ஸோ நீங்கள் கடைக்கார கேட்டுக்கோங்க, இன்ஜினியர் கேட்டுக்கோங்க. அப்புறமேலு ஃபஸ்ட்டு குச்சியில் குத்தி விட்டுக்கோங்க. அதாவது இந்த கோலில் குத்தினதுக்கு அப்புறமேலு வைப்ரேட்டர் கண்டிப்பாக போடணுங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கோலில் குத்துனா அந்த கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு காங்க்ரீட் வந்து எல்லா இடத்துலையும் போகுமானா போகாது. அதனால் வைப்ரேட்டர் போட்டுட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும்
இந்த காங்கிரீட் இறங்குற மாதிரி நீங்கள் வைப்ரேட்டர் போடணும். உங்கள் சிவில் ஒர்க்கர்கிட்ட சொல்லி மேஸ்திரியா மேசன்கிட்டயோ சொல்லிவிட்டு அதை கண்டிப்பாக போட சொல்லுங்கள். சென்ட்ரிங் காரு அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, வைப்ரேட்டர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, நாம தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த வைப்ரேட்டர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டல், அதாவது ரெண்டுக்கு தராங்க. இது இரநூறுபா ரெண்ட்டுங்க. அதாவது வைப்ரேட்டர் இரநூறுவா ரெண்ட்டு. அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இதனோட செலவு பார்த்தோமா, ஃபுட்டிங்க்கு 50 மூட்டை சிமெண்ட்டுங்க, காலத்துக்கு 50 மூட்டை சிமெண்ட்டு, பிளிந்த் பீமுக்கு 50 மூட்டை சிமெண்ட்டு, அப்புறம் காங்கிரீட் பாண்டிங் அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அல்ட்ராடெக் இது, அது ஒரு 5000 மொத்தம் வந்து 45,000 சிமெண்ட்டுங்க, 5000 வந்து காங்கிரீட் பாண்டிங்க, ஜல்லி வந்து 18,000. பேஸ்மெண்ட் வரைக்கும் 10 டிராக்டர் தண்ணி தேவைப்படுங்க. அதனோட ஒரு ஒரு டேங்க் வந்து 500ரூவா, 10 டேங்கும் வந்து 5000 மேலும்